அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்தான் செங்கோட்டையன் என்று கோபிச்செட்டிப்பாளையம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். மனைவி மகன் புகார் அளித்ததால் செங்கோட்டையனின் பதவியை ஜெயலலிதா பறித்தார் என அந்த பரப்புரையில் கடுமையாக சாடி பேசினார். இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும், இதுவரைக்கும் பேசாத இருந்தார். அவரு தானா எம்எல்ஏ ஆகல. ஆனாரா இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராம தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்து உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்படித்தானே ஆனாரு, நீங்களாம் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம் திமிரு அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதை கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது, அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார், நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும்போது இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போன கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரனை போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி, என்ன ஆம்புலன்ஸா விடுங்க, வழி விடுங்க, போயிட்டு போகுது, வழி விடுங்க தம்பி, போகட்டும். ஆக அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? என்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க? நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது, நம்ம வீட்டு மனைவியெல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும், மகனுக்கு அப்பா பதவிக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்கள் இருக்கு அமைச்சராக கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் அத்தனை பேருக்கு தெரியும்.